மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது சிங்கிள் மெடிசன் நாட் க்யூர் கேன்சர். இந்த கேன்சருக்கு ஏங்க சிங்கிள் மெடிசன் ஒத்து வராது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். இதை பற்றி இதில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, அதாவது வைரஸுக்குன்னு தனி மெடிசன்ஸ் இருக்குது, பாக்டீரியாவுக்குன்னு தனி மெடிசன்ஸ் இருக்குது, ஃபங்கஸுக்குன்னு தனி மெடிசன்ஸ் இருக்குது, ஏன் கேன்சருக்குன்னு தனி மெடிசன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு உண்டான விடை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது நம்முடைய உடல் அப்படின்னும் போது பல உறுப்புகளால் ஆனது, வெளியில் உள்ள ரெண்டுமே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது திசுக்களால் உருவாக்கப்பட்ட உடல். இந்த திசுக்களால் உருவாக்கப்பட்ட உடல்னும் பொழுது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல போகிறேன். நம்ம உடலில் ஒரு விரல் எடுத்துக்கிறேன். இப்போ விரலில் சுண்டி விரல் அப்படின்னு மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த சுண்டி விரலில் என்னென்ன இருக்குதுன்னா, தோல் இருக்குது, அதுக்கு தனி டிஷ்யூஸ் இருக்குது. அதுக்கடுத்தது நகம், அதுக்கு தனி டிஷ்யூஸ் இருக்குது. அதுக்கடுத்தது எலும்பு, அதுக்கு தனி டிஷ்யூஸ் இருக்குது. அதுக்கடுத்தது நரம்பு, அதுக்கு தனி டிஷ்யூஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டிஷ்யூஸ் இருக்குது, அதாவது திசுக்கள். இவைகள் ஒன்றோட ஒன்று இது இல்லைன்னா அப்படின்ற வார்த்தை கிடையாது. இந்த திசுக்கள் சேர்ந்தால் இப்படித்தான் வரும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த விதி எப்படி, இந்த திசுக்கள் தோலில் இருக்கக்கூடிய திசுக்கள் தோல் மட்டும்தான் உருவாக்கும். ஆகட்டும், நரம்பில் இருக்கிற திசுக்கள் நரம்பில் மட்டும்தான் உருவாக்கும். ஆக இந்த நரம்பில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய அது இனப்பெருக்கம் அதிகமாக போயிடுச்சுனால் அது கேன்சராக மாறுது. அது கட்டியாகும், அப்புறம் கேன்சராக ஆகும். இப்போ இந்த கேன்சராக ஆகும்பொழுது இந்த திசுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வேற ஒரு சுண்டி வரலில் இருக்கக்கூடிய தோலில் வந்த அந்த வியாதி, இது அந்த கேன்சர் உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு அல்ல சதையை கூட அதை பாதிக்கும். இப்படி பாதிக்கக்கூடிய நேரத்தில் இதோடைய திசுக்கள் வேறு, அதோடைய திசுக்கள் வேறு. புரியுதுங்களா? இப்போ இதோட திசுக்களும் அதோட திசுக்களும் வேறுபடும் பொழுது, ஆக இந்த நம்ம ஒரு மெடிசன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க, இந்த திசுக்களுக்கு உண்டான மெடிசன் வேறு, அந்த திசுக்களுக்கு உண்டான மெடிசன் வேறு. இந்த திசுக்கள் வளர்ச்சி அடையும் போது, அதிகமாக வரும்போது அதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷனோ அல்லது ஒரு டேப்லெட்டோ அல்லது ஒரு சம் மெடிசன்ஸ் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது செயல்படாமல் போயிடும். ஏன்னா அப்படி செயல்பட்டதுன்னா மொத்தத்தில் இருக்கக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்தில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களையும் பாதிக்கும். அப்படி அனைத்து திசுக்களும் பாதிக்கும்போது நம்ம உடல் வேறு விதமான ஒரு சில நோய்களை உருவாக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் பெரும்பாலும் இந்த டேப்லெட்ஸு, மெடிசன்ஸு இதெல்லாம் அதில் இல்லாமல் ஆப்ரேஷன், ரேசஸ், ஹீமோதெரபி, இது மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி அதை மட்டும் கிளியர் பண்ணதுக்கு உண்டான மெடிசன்ஸ் தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ புரியுதுங்களா? இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு. அதனால் திசுக்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்சால் அந்த திசுக்கள் மட்டும்தான் பாதிப்பு அடையும். அந்த திசுக்களை விட்டு வேற ஒரு திசுக்களை சேர்த்து பாதிப்பு உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த திசுக்களோட வளர்ச்சி, இந்த திசுக்களோட வளர்ச்சி அதிகமாக அதை இந்த திசுக்கள் எந்த திசுக்கள் வளர்ச்சி அதிகமாகுதோ, அது விரலில் இருக்கக்கூடிய அந்த தோலில் இருக்கக்கூடிய திசுக்கள் அதிகமாகிடுச்சுன்னா அந்த தோலில் இருக்கக்கூடிய திசுக்களை மட்டும்தான் அடிக்கணும். அதை விட்டு நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து திசுக்களையும் சேர்த்து அடிச்சோம்னா பாதிப்புகள் தானே. புரியுதுங்களா? அதனால தான் அந்த டேப்லெட்ஸு, மெடிசன்ஸு இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இதை பற்றின உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா இன்னும் மேற்கொண்டு நான் சொல்ல தயாராக இருக்கேன். இப்போ இது சொன்னதை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான். இதில் என்ன, இந்த திசுக்களுடைய வேலைகள்னு தனியாக இருக்குது, அந்த திசுக்களுடைய
இயற்கையான ஒன்று. அதை மாற்றுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒன்று. இப்படின்னு பல விதத்தில் நம்ம திசுக்களை அழிக்கிறது அல்லது மாற்றுறது செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். நெயில் பாலிஷ் போடுறது, மெடிசன்ஸை கலந்த உணவுகளை உண்ணுறது, இதனால் கூட நம்ம உடம்புல கேன்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஓரளவு நம்ம தவிர்த்தோம்னாலே போதும், நம்முடைய கேன்சர்லேருந்து ஓரளவு தப்பிக்கலாம். புரியுதுங்களா? ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நெயில் பாலிஷ் கூட அதாட்டம் நம்ம உடம்புல தேவையில்லாத குப்பைகளை வாங்கி கொட்டிக்கிறோம் வாயில். குறுக்குறை இருக்குதுங்க, அந்த 3 மாதம் ஆனாலும் வீணாக போகாத தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய, 6 மாதம் ஆனாலும் வீணாக போகாத உணவுப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஃபுல்லுமே பாய்சன் கலந்தப்பட்டது. அதோடைய வேலிடிட்டி, உண்மையான வேலிடிட்டி என்னவோ அதை விட்டுட்டு மாற்றப்பட்ட வேலிடிட்டியை உருவாக்கும்போது அதில் பாய்சன் கலக்கப்படும். அந்த பாய்சன், அதாவது கெமிக்கல்ஸு, அந்த கெமிக்கல்ஸு நம்ம உடம்பை பாதிக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுடைய கேன்சர்லேருந்து ஓரளவு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? தேங்க்யூ. இதை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.